Hi friends, Assalamu alaikum. Welcome to Farsha Health and Beauty channel. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நான் உங்களோட ப்ரிஷியஸான டைம் ஒதுக்கி என்னோடய வீடியோ பார்க்கறதுக்காக. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் வந்து ஒரு ப்ரோட்டீன் பாராகவும் இருக்கும். உங்கள் குழந்தைங்க சாக்லேட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரலாம். உங்கள் குழந்தைங்க நட்ஸே சாப்பிடல அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்நாக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட் முந்திரி, 10 போல் வால்நட், அதுக்கு அடுத்தது 10 15 அளவுக்கு வந்து பேரிச்சம்பழம். இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தோட சீடெல்லாம் எடுத்துகிட்டு நாம் இந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு வானலில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் விட்டுக்கலாம். நான் நெய் வந்து ஆட் பண்ணுறது எப்படி ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்தி தாங்க. ஏன்னா நெய் வந்து ஃபுல்லாகவே வந்து குட் ஃபேட்டில் தான் செய்கிறோம். அதுக்கு நீங்கள் வந்து நிறையா ஆட் பண்ணிடாதீங்க. எதாக இருந்தால் அளவுக்கு மீனா நஞ்சு தான். இப்போ நெய்யெல்லாம் உருக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாமை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதாம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். நீங்கள் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற நட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து முந்திரியும் வால்நட்டு இதையும் போட்டு நல்லா அந்த பொன்னிறம் வரைக்கும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டு நெய்யிலே எல்லாமே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே ஓகே. பாதாமும் கொஞ்சம் சைஸ் விட பெருசாகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் கொட்டிக்கிறேன். சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்காக நான் டபுள் பாய்லர் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். டபுள் பாய்லர் மெத்தட்னால் ஒன்றும் இல்லை, கீழே ஒரு கிண்ணியில் வந்து நம்ம தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணி நல்லா கொதிக்க வர சமயத்தில் மேலே ஒரு கிண்ணி வச்சு அதில் அந்த தண்ணி ஆவிலே வந்து சாக்லேட் வந்து மெல்ட் ஆகும். அதான் டபுள் பாய்லர் மெத்தட்னும். இப்போ தண்ணி கொதிக்கிற சமயத்தில் வந்து நான் வந்து டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் சாக்லேட் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு சைடு வந்து இப்போ சாக்லேட் எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்ருக்கோம். நம்ம இப்போ வந்து டேட்ஸ் எல்லாம் வந்து அந்த சீட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நமக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு நட்ஸாக எடுத்து வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேஷ்நட் எடுத்து அந்த கேப்பில் வச்சு அந்த பேரிச்சம்பழத்தை நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி எல்லா நட்ஸுமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா டேட்ஸ்லுமே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த நட்ஸ் தான் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, எது வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் இந்தமாரி டேட்ஸில் நட்ஸ் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெரிய டேட்ஸாக வந்து கடையில் பார்த்து வாங்கிக்கோங்க. சின்ன டேட்ஸ் அவ்வளோக்கு இதுக்கு செட் ஆகாது. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி எல்லா நட்ஸையும் வந்து இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டேன். எனக்கு மிச்சம் இவ்வளோ நட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் சாக்லேட்டில் போட்டு கோட் பண்ணிக்க போகிறேன். பார்க்கலாம். சாக்லேட் எல்லாமே வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக ஆர்கானிக் ஹனி நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பிங்க் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சாத பசும்பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த டார்க் சாக்லேட்டில் பார்த்தோம்னா நிறையா நியூட்ரியன்ஸ் பெனிஃபிட் இருக்குங்க. உதாரணமாக பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சானது. நம்ம உடம்புல உள்ள அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நமக்கு வந்து வெயிலில் போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து அந்த யூவி ரேஸ் வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும். மெயினாக ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்ஸ் டெய்லி எம்டி ஸ்டமக்கில் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு டார்க் சாக்லேட் சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஹார்ட்டுக்கு அவ்வளோ நல்லது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லது, இப்படின்ட்டு நிறையா பெனிஃபிட் வந்து நம்ம டார்க் சாக்லேட்டில் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து நமக்கு கோட் பண்ணுற கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நாம் ஒவ்வொன்றுத்தையும் போட்டு கோட் பண்ணிக்கலாம். வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் பிளேட் வேணும்னா கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த நட்ஸை வந்து இது கூட இப்படி போட்டு எப்படி கிடச்சிருக்குன்னு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த டேட்ஸில் ஃபில் பண்ணி வச்சுருக்க நட்ஸு, அப்புறம் இந்த நட்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா கோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த எடுத்து வச்சுக்க நட்ஸு எல்லாத்தையும் இதில் கொட்டிக்க போகிறேன். கோட் ஆனது அவ்வளோதான். இது வந்து ஆல்மண்டு. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு எக்ஸ்ட்ரா செஞ்சது இருக்குது, இந்த சாக்லேட் இது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ட்ரையாக வேணும்னாலும் இதை இப்படி போட்டு செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இந்தமாரி எல்லாத்தையும் இதை செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு டேட்ஸு அந்த நட்ஸு எல்லாமே கோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லுக்கில் தான் இருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குது. இது ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒரு 1 hour மட்டும் வச்சு எடுத்தோம்னா போதும், நமக்கு ஹெல்த்தியான சாக்லேட் வித் நட்ஸ் கிடச்சிரும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.